கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அவரது தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வென்றது. மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்கள் யாருக்கும் கிடைக்காததால் தொங்கு சட்டசபை அமைந்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் தாவேகா வென்ற போதும் விஜய் நேரடியாக முதல்வராவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மெஜாரிட்டிக்கு 10 சீட்டுகள் குறைவாக இருப்பதால் பிற கட்சிகளின் ஆதரவை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி யார் என்ற போட்டியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி திமுக அந்த இடத்தை பிடித்தது. ஆனால் முதல்வராக இருந்த ஸ்டாலின் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. கொளத்தூர் தொகுதியில் அவர் 8795 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தாவேகாவிடம் தோற்றார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்துள்ளார். ஆனால் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதால் அவராலும் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. அதே சமயம் ஆட்சிக்கு அதிமுக வந்துவிடக்கூடாது என்ற திமுகவின் நோக்கமும், திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்ற அதிமுகவின் நோக்கமும் இந்த தேர்தலில் நிறைவேறியிருக்கிறது. ஸ்டாலினும் பழனிசாமியும் எதிர்க்கட்சி தலைவராக இல்லை என்பதும் இரு கட்சியினருக்கும் ஆறுதல் தரலாம். தேர்தல் களத்தில் ஒருவரை ஒருவர் விமர்சித்து வந்த விஜயும் ஸ்டாலினும் சட்டசபையில் நேருக்கு நேர் சந்திக்க முடியாத சூழலையும் இந்த தேர்தல் உருவாக்கியிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான தேர்தல் முடிவுதான்.